நாங்க வந்து 60 கடைசி வரைக்கும் அனுமதி கேட்கிறோம். அனுமதி இருக்கு ஐயா. கடைசி நேரம் முடிஞ்சிச்சு இல்லையா? நாங்கள் திரும்ப கோயில்கள் வைத்ததை அரசு நிறைவேற்றவில்லை. இப்போது பொறியியல் 17 லட்சம் ரூபாயை அரசு கைப்பற்றிருக்கிறது. பணப்பட்டுவாரனை தடுக்கவில்லை. பெரியோரும் சங்கரம்பையும் இந்த நகரத்தின் பகுதியில் 3 இடங்களில் பணப்பட்டுவாரா கிட்டத்தட்ட இடத்தில் பொறியியத்தில் 17 லட்சம், இங்கே 50,000 என்று 3 இடங்களில் பணப்பட்டுவாரா நடந்து கொண்டிருக்கிறது. ஏழாவது வரிசையில் இருக்கிறவர்களே, அந்த பணப்பட்டுவாரரை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் நீங்கள் முறை தவறிவிட்டீர்கள், பணப்பட்டுவாரரை உங்களால் தடுக்க முடியவில்லை, ஆதலால் தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்யுங்கள். நீங்கள் தேர்தல் நடத்துவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை. சாராய கடையில் அழைப்பு வைத்திருக்கிறீர்கள், ஆனால் சாராய கடை புலகத்தில் இருக்கிறது. பணப்பட்டுவாரரை தடை செய்திருக்கிறீர்கள், ஆனால் பணப்பட்டுவாரா மக்கள் மத்தியிலே துவங்கி இருக்கிறது. நீங்களே கைது செய்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கே தேர்தல் ஆணையம் முறை தவறிவிட்டது, உங்களால் தடுக்க முடியவில்லை. இப்போதே தடுக்க முடியவில்லை என்றால் இன்று இரவு நாளை என்று எல்லா இடங்களிலும் பணப்பட்டுவாராவை விடிய காங்கிரஸ் கட்சிகள் செய்ய இருக்கிறார். ஆதலால் நீங்கள் உடனடியாக இந்த தேர்தலை ரத்து செய்து நீங்கள் மறு தேதி அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஜனநாயக படுகொலை, இது பணநாயகத்தை வைத்து ஜனநாயகத்தை வீழ்த்துகிற படுகொலை. அதிகாரத்திலே கை வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களை, அதிகாரமற்ற மக்களை தினந்தோறும் போராட வைத்து நாங்கள் ஜனநாயகத்தை வாக்கு கேட்டால் அதற்கும் தடை விதித்து எங்களை அச்சுறுத்துகிற இந்த அதிகார முறையை நாங்கள் ஒருபோதும் ஏற்படுத்தவில்லை. நாங்கள் ஜனநாயக முறையில் இந்த தேர்தலை அணுகிறோம். ஆனால் நீ பணப்பட்டவராக அனுமதிக்கிற சாராய கடை கல்வி வச்சிருக்கு, எல்லாத்துக்கும் ஜனநாயகம் எப்படி நடக்கும்? ஓட்டுக்கு போட்டு கொடுக்கிறான், ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறான், 1000 கொடுக்கிறான், 2000 கொடுக்கிறான். உங்களால் தடுக்க முடியுங்களா? அந்த பணத்தை தடுக்கும்போது கை செய்திருக்கீங்க, அந்த பணம் எங்க இருந்து வந்தது? பறக்கும்போது என்ன செஞ்சது? இத்தனை நாளைக்கு ஏன் பறக்கும்போது அந்த பணம் எங்க வச்சு கண்டுபிடிக்க முடியல? அப்படி என்றால் உங்களை வேறு மக்களை போல பணம் சென்று விட்டது. இன்னும் பறித்து வைத்திருக்கிறோம், இன்னும் விடிய விடிய கொடுக்க போறோம். இது பணம் மட்டுமல்ல, பணத்தோடு சேர்ந்து போட்டை கொடுக்க போறோம். மதுவை பறித்து வைத்திருக்கிறோம், நீர் பறித்து வைத்திருக்கிறோம். இன்னும் பணத்தை 6,000 இந்த தேர்தலில் நாங்கள் நேரடியாக மக்களை 200 கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் மனிதர்களா இல்லை செம்மறியாட்டு கூட்டமா என்று தெரியவில்லை. அந்த மாநிலத்தின் மக்கள் நாளை இதே வண்டியில் உங்கள் முன்னால் இருக்கிறதே இந்த வண்டி, இந்த வண்டியில் தான் தண்ணீர் எடுக்க தண்ணீர் கொண்டு போவார்கள். அதை மறந்து இந்த மலை மாஃபியா மணலை உடைத்து மலையை உடைத்து சல்லி சல்லியாக எம்சாண்டாக கேரளாவுக்கு கடத்தப்படுகிற மலை கொள்ளைகளுக்கு அதற்கு பின்னால் 200 ரூபாய் கொண்டு 100 ரூபாய் வாங்கி கொண்டு போகிறார். அந்த மலை மாஃபியா இந்த மண்ணிலே ஜெயித்தால் என்ன நடக்கும்? பேராபத்து நடக்கும், பேராபத்து நடக்கும். நாம் இங்கே வாக்கு கேட்பது என்பது அந்த மலை மாஃபியாவுக்கு, மணல் கொள்ளையனுக்கு, மலையை உடைப்பதற்கு உங்கள் வாக்கா? இல்லை என்றால் இந்த நிலத்தில் இந்த விவசாயி வானத்தோடு வருகிறார், விவசாயி மலையை வீழ்த்த வருகிறார், விவசாயி மண்ணை காக்க வருகிறார், விவசாயி அந்த விவசாய காக்க உங்கள் வாக்கா? இதோ காங்கிரஸ் பேராய கட்சியில் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது என்ன சொல்றாரு? இந்த நாளை தமிழ்நாடு தமிழர் தான் ஆள வேண்டும் என்று பதிவு செய்தாரு. தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஐயா அருமை பெருமாள் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தமிழரா என்ன என்று விளக்கம் சொல்ல வேண்டும். அதனால் மாநில மக்கள் அந்த கை சின்னத்திற்கு உங்கள் வாக்கா, இல்லை இரட்டையில சின்னத்திற்கு உங்கள் வாக்கா? இந்த மண்ணையும் மலையையும் அடித்து உடைத்து மணல் மாஃபியா கொள்ளைக்காரன் தீவனுக்கு இரட்டையில சின்னத்திற்கு உங்கள் வாக்கா? இல்லை காங்கிரஸ் பேராய கட்சி இந்த நிலத்தை கொண்டளித்து, இந்த நிலத்தை கொண்டளித்து எமது விடுதலையை மக்களை கொண்டளித்து ஒரு நாட்டின் விடுதலையை கொண்டளித்த அடுத்த அந்த விவசாய அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உங்கள் வாக்கா என்று மாநிலத்தமிழ் மக்கள் தெரிவிக்கிறார்கள்.
நீங்கள் மாநில மக்கள் கொடுக்கணும். நீங்கள் வாக்களிக்க வேண்டியது விவசாய சின்னத்திற்கு விவசாயி ஏற்கனவே தாங்கி விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து வானத்தின் மக்களே நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். இந்த நிலத்தில் ஒரு பேராபத்தை தடுப்பதற்கு பெரும் ஆபத்தை தடுப்பதற்கு மான தமிழன் சொந்தமன் சீமானான ஏற்கனவே விவசாய சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் அமோக வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வைக்கிற பேருக்கு தவிர்த்து 7 நாளைகள் நீங்கள் முறைகளாக நடந்தால் நாளை அனைத்து வாக்குச்சாவடிகளையும் ஈடுபட்டு கூட்டி ஜனாதிபதியில் போராடும் என்று கூறி வாய்ப்பளித்த மீண்டும் கேட்டதற்கு நன்றி கூறி நமது சின்னம் விவசாயி ஏற்கனவே தாங்கி விவசாயி உங்கள் சின்னம் 2வது இடத்தில் ஏற்கனவே 2வது இடத்தில் பொத்தானி இருக்கிறது. அந்த ஏற்கனவே தாங்கி விவசாயத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மிக உங்களுக்கு சென்றிருக்கிறோம். வானத்தமிழ் மக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது ஏற்கனவே விவசாயி. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வண்டி கொண்டு சொல்லி எடுக்க சொல்ல வந்து வண்டி வர சொல்லுங்க. அனுப்ப சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க, அனுப்பிச்சு விடுதா. இருங்க, ஆளாளுக்கு பண்ணாதீங்க. நம்பர் சொல்லுங்க. நேரம் கிடக்கு.
காதல கேட்கிற மாதிரி கேட்கறதுனால என்ன நடந்திருக்கும்? ஏன் அப்படியெல்லாம் பேசணும்? கொஞ்சம் அடக்கி பேசுங்க. மனிதர்கள் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வருதோ அதுதான் அவருக்கு வரும். அப்படி நினைக்கிறது வரும்போது தான் அது பேசக்கூடாது இல்லையா? ஏதாவது வாக்குவாதம் நடந்தது இஷ்யூ ஆயிடும். வேண்டாம். பேசுறது தப்பு நீ பற்றி காட்டணும். ஆனால் நீங்கள் பேசுகிற அனுமதி வாங்கிக்கிறேன். இப்போ நான் தவறாக வழிநடத்த முடியலாம். நீங்கள் பேசுகிற பேசுங்க. உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் அனுமதியாக இங்கே எப்படி வந்து நீங்கள் கூட்டம் வச்சுக்கோங்கன்னா அப்புறம் ஆர்வம் பேச சொன்னது நாங்கள் எல்லாத்தையும் வழிநடத்துறது தவறாக போய் போயிடும். நல்லபடியா முடிஞ்சு ஒரு டைம் கடுமையா பேசுவோம். அதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரி கை நீட்டி பேசுறது அவர் கை நீட்டி பேசுறது அவர் சொல்றாரு. அவர் கை நீட்டி பேசுறாங்க. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் விடுங்க. நம்மளுக்கு ஒரே நல்லபடியா முடிச்சிருக்கோம். ஒரே பண்ண வந்து பாருங்க முடிச்சு என்ன பொறுமையா வந்து பாருங்க. நம்ம ஆறு மணிக்கு ஆறு எனக்கு ஒத்துழைப்பு நல்லபடியா முடிஞ்சு சின்னதா ஆனா அவர் போயிட்டு தவறு உரிமைக்காக போடுறீங்க. அதனால தப்பெல்லாம் சொல்லல. சரிங்களா? முன்ன பின்ன நாங்க லைட்டா உங்களை கடிஞ்சுக்கிட்டா கூட எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? கடிச்சிட்டு வேற கடிக்கிறது அவருக்கு கடிச்சு வச்சிருக்காரு. விசாரிக்கிறேன் எனக்கு கூட்டமா கூடாது. சரியா? ஏன்னா 6 மணி ஆகும் போது எனக்கு வந்து சரிங்களா? நன்றி, ரொம்ப நன்றி. சரிங்க, பார்த்துக்கோங்க.